ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேங்கிள் ஆர்கனைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆர்கனைசர். இது பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் இருக்கும். அதனால என்னால் நிறைய பேங்கிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, வெயிட்டும் தாங்காது. கல்யாணம் முடிஞ்சு நிறைய பேங்கிள்ஸ் வந்து சீர்லையும் வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த பேங்கிள்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனாலும் அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இது வந்து நான் நியூவாக வாங்கினேன். இப்போ பேங்கிள் ஆர்கனைசரோட தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒன்று வாங்கினா இன்னொன்று வந்து ஸ்மால் கிட் மாதிரி அது கூடவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் 2ஆக வாங்கினேன். இதை வந்து நம்ம சின்னதை வந்து எங்கேயாவது வெளில போனால் கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வாங்கினேன். இந்த ஆர்கனைசரில் நான் ஒரு 12 டசன்ஸ் கிட்ட நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு பழைய ஆர்கனைசரில் வச்சுருந்தேன். அது இல்லாமல் நிறையா வந்து பாக்ஸில் போட்டு கல்யாணத்துக்கு வந்ததும் வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே எனக்கு இதில் வந்து கவர் ஆகிடுச்சு. நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 டசன் கிட்டே நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய பேங்கிள் ஸ்டோரேஜ் இருக்கவங்க அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது ரொம்ப ஸ்பேஸ் எல்லாம் ஜாஸ்தியாக பிடிக்காது. இது கண்ணாடி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணக்கூட எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நான் வச்சுருந்த எல்லா பேங்கிள்ஸுமே அது லாங்காக இருந்ததில்ல, அந்த ஆர்கனைசர்லேயே வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஷார்ட்டான அந்த பேங்கிள் ஆர்கனைசர் இதில் அது வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது எங்கேயாவது ஊருக்கு போகும்போது அந்த மாதிரி ட்ராவல் டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.